வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நிலா அப்டேட்ஸ். இன்று நாம் பார்க்கப் போவது திருவாரூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான திருத்துறைப்பூண்டி அருள்மிகு பிறவிமருந்தீசர் திருக்கோவில் பற்றிதான். பிறவி என்னும் வாழ்க்கைச் சுழற்சியிலிருந்து விடுதலை அளிக்கும் தலமாக இந்த ஆலயம் பக்தர்களால் போற்றப்படுகிறது. அதனால்தான் இங்குள்ள இறைவன் பிறவிமருந்தீசர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தின் மூலவர் சிவபெருமான் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். பொதுவாக சிவாலயங்களில் கிழக்கு நோக்கிய சந்நிதி காணப்படும் நிலையில் இங்கு மேற்கு நோக்கிய தரிசனம் மிகவும் அரிய சிறப்பாக கருதப்படுகிறது. அம்பாள் பெரிய நாயகி அல்லது புருகநாயகி என்ற திருநாமத்துடன் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். புராணக் கதையின்படி பிரம்மதேவர் தனது அகந்தையை நீக்கிக் கொண்டு இத்தலத்தில் தவம் செய்து சிவபெருமானின் அருளைப் பெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் இத்தலம் பிரம்மபுரி என்றும் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். மேலும் தாருகாவன முனிவர்களின் அகந்தையை அடக்குவதற்காக சிவபெருமான் கஜசம்ஹார மூர்த்தியாக அவதரித்து அருள் புரிந்த தலமாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. இந்த ஆலயத்தின் தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் அல்லது மாங்கல்ய தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி நன்மைகள் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான பரிகாரத் தலமாக இந்த ஆலயம் கருதப்படுகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தினர் இங்கு வழிபடுவதால் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் வில்வமரமாகும். மேலும் அகத்தியர் உள்ளிட்ட 9 மகரிஷிகள் இங்கு சிவபெருமானை வழிபட்டதாக தலபுராணங்கள் கூறுகின்றன. பிறவித் துன்பங்களை நீக்கி ஆன்மீக அமைதியை அளிக்கும் அரிய சிவத்தலமாக திருத்துறைப்பூண்டி பிறவிமருந்தீசர் ஆலயம் திகழ்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் இந்த புனித தலத்திற்கு குடும்பத்துடன் சென்று இறைவனின் அருளை பெறுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற ஆலய வரலாறுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். Thank you.